நீங்க ஆக்சுவலா ரொம்ப அழகா இருக்கீங்க. நான் தான் ரசிச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலி நான் டிரான்ஜெண்டர் மேம். நான் பாயாக தான் இருந்தேன். அப்போ நான் உங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். அப்புறம் நான் சேஞ்ச் ஆகிட்ட பிறகு திரும்பி சினிமாவில் நிறைய இடத்துல வேலை கேட்டேன், வேலை கிடைக்கல. ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி உங்களுக்கே கூட மெசேஜ் பண்ணேன், அது நீங்கள் பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல. அக்கா நான் இப்போ இப்படி இருக்கேன்க்கா, எனக்கு வேலை ஏதாவது கிடைக்குமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே கூட ஒரு வாட்டி மெசேஜ்லாம் கூட நான் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து டிபியில் அம்மா அண்ணன் நீங்கள் அது ஃபாரின் போன மாதிரி ஒரு டிபி வச்சுருந்தீங்க. சாரிம்மா, எனக்கு சத்தியமாக தெரியல. பட் தெரியல எனக்கு, ஏன்னா நிறைய மெசேஜஸ் வரும் ரேண்டமாக, அது நம்மளுக்கு கரெக்டாக ரீச் ஆகலை. பட் எனிவேஸ் ஆல் தி பெஸ்ட். இப்போ நீங்கள் ஆட்டோ டிரைவர் எத்தனை வருஷமா ஓட்டிட்டு இருக்கீங்க? 4 இயர்ஸ் ஓட்டிட்டு இருக்கேன் மேம். சூப்பர். யாரோட இருக்கீங்க? ஃபேமிலியோட தான் இருக்கேன் மேம். ஃபேமிலி ஏற்றுக்கிட்டாங்க. ஃபேமிலி அந்த ஃபேமிலிக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. யாரா இருக்காங்க உங்க ஃபேமிலில? எனக்கு 3 சிஸ்டர் இருக்காங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் வீட்டில் ஃபர்ஸ்ட் ஃபேமிலியில் ஏற்றுக்கலாம். ஏன்னா சிஸ்டர்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு மேரேஜ்லாம் பண்ணணும், நீ இருந்தேன்னா மேரேஜ்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ஏற்றுக்க முடியாதுன்ட்டாங்க. நான் வெளியில் இருந்தேன். அதுக்கப்புறம் தனியாக தான் நான் ஒர்க் பண்ணி பியூட்டிஷியன் படிச்சுட்டு இருந்தேன். பார்லரில் ஒர்க் பண்ணி ஒரு சிஸ்டருக்கும் மேரேஜ்க்கு எல்லாத்துக்கும் நான் தான் ஹெல்ப் பண்ணேன். எல்லா சிஸ்டருக்கும் மேரேஜ் ஆனவொடனே அம்மா தனியாக இருந்தாங்க. அப்போது சிஸ்டரும் சொன்னாங்க, நீ தனியாக தானே இருக்க, இதுக்கு மேலே என்ன இருக்குது, நீங்கள் கூட்டிகிட்டு வந்து கூட வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அம்மாவும் ஏற்றுக்கிட்டாங்க என்னைய. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய ஃபேமிலியில் எல்லாருமே ஏற்றுக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் சினிமாவில் ஆல்ரெடி நான் எல்லாருக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால சினிமாவில் ட்ரை பண்ணேன். அப்போது விஜயாண்டினி சார் படம் கிடச்சிது, திமிரு பிடிச்சவன் சொல்லிட்டு ஒரு மூவி, அதில் ஆக்ட் பண்ணேன். அப்புறம் இன்னும் 2-3 படம் பண்ணேன். நான் இப்போ தனியாக ஒர்க் பண்ணிட்டும் இருக்கேன். எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக பெருமையாக இருக்குது. ஆக்சுவலி நம்ம சமுதாயத்தில் வந்து நம்ம எல்லாருமே இவங்களை வந்து உங்கள் அம்மா எப்படி அக்செப்ட் பண்ணாங்களோ நம்ம எல்லாருமே அக்செப்ட் பண்ணணும். திருநங்கைகள்ன்றது ரொம்ப முக்கியமான ஆட்கள் நம்ம சமுதாயம். நீங்கள் ஆக்சுவலாக ரொம்ப அழகாக இருக்கீங்க. நான் தான் ரசிச்சிட்டு இருந்தேன். ரொம்ப அழகான கண்ணு. நீங்கள் என் கூட ஒர்க் பண்ண பையனாலாம் கூட நீங்கள், நான் அதனால தான் ஞாபகம் இல்லை நினைக்கிறேன். இப்போ தான் அழகாக இருக்கீங்க. சூப்பராக அழகாக இருக்கீங்க. நான் தான் உங்களை பார்த்துட்டே இருக்கேன். கண் அவ்வளோ அழகாக இருக்குது, ரொம்ப க்யூட், ரொம்ப ஸ்வீட். ஆனால் அவங்க ஹேட்ஸ் ஆஃப் டு யுவர் ஃபேமிலி அண்ட் அம்மா. ஃபஸ்ட்டு நான் மேபி ஐ வுட் லவ் டு மீட் ஹர். ஒரு நாள் கூட்டிகிட்டு வாங்க, வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாங்க. எங்கள் ஆளுங்கிட்ட ஏதாவது நம்பர் எடுத்துக்கிட்டு நீங்கள் என்னோடய மேனேஜர்கிட்ட நீங்கள் வந்து மீட் பண்ணுங்க. உங்கள் அம்மாவை நான் சந்திக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். தயவு செஞ்சு எல்லாருமே இவங்க அம்மா மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படணும். நம்ம எல்லாருமே அக்செப்ட் பண்ணோம். அண்ட் ஆனால் ஒரு விஷயம் மேம், ஃபேமிலியில் இது பண்ணிக்கிறாங்க, ஏற்றுக்கிறாங்க, ஏன்னா அவங்க பெற்றவங்க. பட் நம்ம ரிலேட்டிவ் ஆகட்டும், இல்லை வெளியில் இந்த சொசைட்டி ஆகட்டும், இன்னும் அவங்களும் ஏற்றுக்கிட்டா இன்னும் கொஞ்சம் இதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து இப்போ ஃபேமிலி ஏற்றுக்கிட்டாலும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஆகட்டும், இல்லை யாராவது இறந்துட்டாங்கன்னா டெத் அது மாதிரி ஆகட்டும், என்னை எங்கேயுமே கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா நான் இருக்கிறது வந்து என் ஃபேமிலி, என் அம்மா, இவங்க மட்டும்தான். என்னோட சிஸ்டருக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். நீங்கள் இப்போ இந்த விஷயம் சொன்னதுனால நான் சொல்கிறேன். இப்போ ஜென்ரலாக நம்ம எங்கேயாவது வெளியில் போகும்போது கூட எப்போவுமே சொல்லுவாங்க, நீங்கள் ப்ளெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் நல்லா இருப்போம்ன்ட்டு. ஸோ நீங்கள் வந்து கடவுளுக்கு சமம். நீங்கள் அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க. எல்லாமே மாறும், எல்லாருமே உங்களை அக்செப்ட் பண்ணுவாங்க.